கல்பாக்கம் அதிவேக ஈநுலை திட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி அதிவேக ஈநுலையின் கோர் லோடிங் பணியையும் பார்வையிட்டார். ஒருநாள் பயணமாக பிரதமர் மோடி இன்று சென்னை வந்தார். மகாராஷ்டிராவிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்த பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமைச்சர் காந்தி, சென்னை மேயர் பிரியா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பிரதமரை வரவேற்றனர். பின்னர் விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டரில் கல்பாக்கம் ஹெலிபேட் மையத்திற்கு சென்ற பிரதமர் மோடி 500 மெகாவாட் அதிவேக ஈநுலை திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து பாபினி நிறுவனம் உருவாக்கியுள்ள உள்நாட்டு முன்மாதிரி வேக ஈநுலையின் கோர் லோடிங் பணியையும் அவர் பார்வையிட்டார். கல்பாக்கம் நிகழ்ச்சி முடிந்ததும் பிரதமர் மோடி மீண்டும் ஹெலிகாப்டர் மூலம் சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்தார். நந்தனம் பகுதியில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்திற்கு விமான நிலையத்திலிருந்து காரில் சாலை மார்க்கமாக அவர் புறப்பட்டு சென்றார். அப்போது சாலையின் இருபுறங்களிலும் பாஜகவினரும் பொதுமக்களும் திரண்டு பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ் மொழியை உலகம் முழுவதும் கொண்டு சென்றவர் பிரதமர் மோடி என்று புகழாரம் சூட்டினார். தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் பிரதமர் மோடி புதிய திட்டங்களை கொண்டு வருவதாகவும் எல் முருகன் தெரிவித்தார். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு எப்பொழுதெல்லாம் வருகிறார்களோ அப்போதெல்லாம் புதியதாக திட்டங்களை கொடுத்துக் கொண்டுதான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்கள் தமிழனை, தமிழ் மொழியை, தமிழ் மக்களை நேசிப்பதில் எந்த அளவுக்கு இருக்கிறார்னா, தமிழ்தான் இந்த உலகத்தினுடைய தொன்மையான மொழி என்று உலகம் முழுவதும் எடுத்து சென்றவர். அப்படிப்பட்ட பிரதமர் இன்றைக்கு நம்மளிடத்தில் வந்திருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்திருக்கிறார். சென்னை நந்தனத்தில் பிரதமர் மோடி பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ரவி பச்சமுத்து, பிரதமர் மோடியை சந்திக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டை வென்றெடுக்க வேண்டும் என்று அவர் கூறுவார் என ரவி பச்சமுத்து நினைவுபடுத்தினார். தமிழகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் பிரதமர் மோடியின் விருப்பம் என்று ரவி பச்சமுத்து பேசினார். இந்த மார்ச் 2ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதற்கு அண்ணாமலைக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பட்டி தொட்டி முழுவதும் ஒரு குடும்பமாக பாஜக இருப்பதை தேர்தலில் நிரூபித்து காட்ட வேண்டும் என தெரிவித்தார். 142 கோடி மக்களும் மோடியின் குடும்பமே என்று குறிப்பிட்ட அவர், தனது வாழ்க்கையை நாட்டிற்கு அர்ப்பணித்த பிரதமர் மோடிக்கு நாடுதான் குடும்பம் என்றார். மக்களவைத் தேர்தலில் 400 தொகுதிகளுக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த அண்ணாமலை, தமிழகத்திலிருந்து பாஜக சார்பில் 39 MPக்களை அனுப்பி வைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் சொல்றாரு, மோடிக்கு குடும்பம் இல்லையாமா. அப்ப நாமெல்லாம் யாருங்க? லல்லு சொல்லுகின்றார், மோடி அவர்களுக்கு குடும்பம் இல்லை, தனி மனிதன் என்று சொல்லுகின்றார். 142 கோடி மக்கள் நாம் இருக்கும் பொழுது மோடி அவர்களுடைய குடும்பம் நாம தானுங்க. தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மொத்த குடும்பமும் 142 கோடி மக்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, இந்த தேர்தலில் நாம் மோடி ஐயாவுடைய குடும்பம் என்று அவர்களோடு நிற்கும் பொழுது கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தையும் எல்லா குடும்பத்தையும் அரசியலில் இருந்து அகற்ற வேண்டிய நேரமும் இது. சகோதர சகோதரிகள், 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக நாம் இதை பயன்படுத்தி மோடியினுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை பட்டி தொட்டி எல்லாம் 400 MPக்களை தாண்டி மோடி அவர்கள் வரும் பொழுது
தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்களையும் அனுப்பி வைக்க வேண்டிய தலையாய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகள். பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி வணக்கம் சென்னை என கூறி தனது உரையை தொடங்கினார். இந்தியாவின் வளர்ச்சியில் சென்னை முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய அவர் வர்த்தகம், பாரம்பரியம் உள்ளிட்டவற்றில் ஒரு அழியா புள்ளி சென்னை என்று குறிப்பிட்டார். தாம் தமிழகத்திற்கு வருவது சிலருக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாக திமுகவை மறைமுகமாக விமர்சித்த அவர் தமிழகத்தில் பாஜகவிற்கு ஆதரவு பெருகி வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதத்தோடு வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டையும் இலக்காக கொண்டிருப்பதாக அவர் கூறினார். மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக அரசு இடையூறாக இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் இயற்கை பேரிடர் ஏற்பட்ட போது மக்களுக்கு உதவுவதற்கு பதிலாக திமுகவினர் விளம்பரம் மட்டுமே செய்ததாக சாடினார். குடும்ப அரசியல் செய்யும் கட்சிகள் தங்கள் குடும்பத்தை மட்டுமே நினைத்து அரசியல் செய்வதாகவும், குடும்ப கட்சிகள் ஆட்சி செய்யும் போது லட்சக்கணக்கான மக்களின் வீடுகளில் இருள் சூழ்ந்து இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தனக்கு குடும்பம் இல்லை என்ற விமர்சனத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி குடும்பம் இருப்பதால் நாட்டின் சொத்தை திருடுவதா என்று எதிர்க்கட்சியினருக்கு கேள்வி எழுப்பினார். मैं जब भी तमिलनाडु आता हूं कुछ लोगों के पेट में दर्द होने लगता है. इन्हें इस बात से तकलीफ होती है कि बीजेपी का जनाधार यहां लगातार बढ़ रहा है. நான் தமிழ்நாட்டிற்கு வரும்போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படுகிறது, வயிற்றிலே புளியை கரைக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? காரணம் பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு தொடர்ந்து வலுவடைந்து வருகிறது என்பதுதான்.